வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மதியம் வந்து கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சாப்பாடு, குழம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய், பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வச்சுட்டேன். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து வச்சுருவேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது விசிலெல்லாம் போயிட்டு நல்லா அந்த கரெக்டாக அந்த சாப்பிட்ற டைமுக்கு நல்லா சூடாக வந்து வந்துடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாலுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து வச்சுருவேன். ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம சாப்பாடு வந்து நம்ம ரொம்ப லேட்டாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சோன்னு வைங்களேன், அப்போ வந்து விசிலே போகாது. மற்ற குழம்பு காய் அது ஃபுல்லாக ஃபுல்லாக ஆறிடும். அதனால் வந்து எப்போவுமே வந்து சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு வந்து வச்சிடுறது. முதல்ல பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சாப்பாடு தான் லாஸ்ட்டாக வைப்பேன். அது என்ன அது டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாஸ்ட்டாக தான் வைப்பேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கர் வந்து லாஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வரும்போது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது 3 லிட்டர். அதில் தான் வந்து சாப்பாடு வந்து வைக்கிறேன். இப்போதைக்கு அதில் தான் வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ஆளுங்க வந்தாங்கன்னா அந்த பெரிய குக்கரில் வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து தீந்துருச்சு. அதனால் உப்பு வந்து எடுத்து போட்டுட்ருந்தேன். உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து போட்டு வச்சுருவேன். மிச்சம் இருக்கிறத அங்கே கீழே வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுத்து விட்ட குழம்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பயரெல்லாம் ஊற வைக்காமல் வறுத்து விட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். இது வந்து லைட்டாக புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த பயிர் வேணுமோ அந்த பயிர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து புளி வந்து எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுக்கிறணும். ஊற வச்சு கரைக்கலாம். எங்களோட புளி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிகமாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் அப்படியே வந்து கரைச்சிருவேன். புளி வந்து கரைச்சிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை விட அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியாக தான் வரும். பத்தாவதுக்கு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப புளிப்பாக வேற இருக்கும். அதனால் வந்து நான் பாதி தான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே வந்து போட்டு ஃபுல்லாக அந்த 3ஐயுமே வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சிடணும். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து அரைச்சி வச்சுருப்போம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா வந்து கரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடு அந்த ஸ்டவ்வில் வந்து அந்த பயர் வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பயரை வந்து நல்லா வந்து வறுக்கணும். அது எப்படி வறுக்கணும்னா, அந்த பயர் வந்து வறுத்து அந்த பயர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த மாதிரி டைம் வர வரைக்கும் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பயர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே பிளாக்காக தெரிய ஆரம்பிச்சிச்சுனாலேவும் அது வந்து ஓரளவுக்கு வறுத்துருச்சு. அதை வந்து எடுத்து இந்த நம்ம புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட வந்து போட்டுறணும். அது கூட வந்து போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம டைம் போக போக பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே வந்து போயிடும். அதனால் நான் அதை வந்து எடுத்து அந்த இது கூட வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறணும். இந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணாலுமே வந்து சூடாகவே தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த சூட்லேயே வந்து இது பண்ணிகிட்ருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து இல்லை, அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துட்டு வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்து இந்த நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து அதில் வந்து ஊற்றிடணும். அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து அது கூட வந்து ஊற்றிடணும்.
அதை வந்து ஊற்றிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறணும். இப்போ வந்து அது வந்து ஓரளவுக்கு அந்த சூடு வந்து குறைஞ்சதுனால நான் வந்து கொஞ்சம் கூட்டி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அதெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 இப்போ நம்ம ஒரு 5 விசில் விடுறோன்னு வைங்களேன், நம்ம வந்து ஒரு 4 விசில் இல்லை 3 விசில்லையே கூட வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த அந்த சூடு அந்த காயில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சூடாகவே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் அதுலேருந்து விசில் வரும். இல்லை அப்படின்னா நம்ம இது பண்ண அடுத்த செகண்டே அந்த 5 விசில்னால் 5 விசில் விட்டு அடுத்த செகண்டே வந்து பாத்திரம் வந்து மாற்றி வச்சிடணும். அது குக்கருக்குன்னு மட்டும் இல்லை, எதில் இருந்தாலுமே அது மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து உப்பு வந்து போட்டுட்டு அது வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து ஊற்றி அது வந்து நல்லா வந்து வற்ற விடணும். அப்படி வற்ற விட்டு இது பண்ணுறப்ப தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா போன வாரமும் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் வாங்கிட்டு வந்ததுமே இருந்துச்சு. சரி, போன வாரம் வாங்கிட்டு வந்ததில் ஒன்றும், இந்த வாரம் வாங்கிட்டு வந்ததில் ஒன்றும் எடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீலர் வந்து நம்ம பீட்ரூட் வந்து இது பண்ணாமல் கட் பண்ணி போடாமல் பீல் பண்ணி அதை வந்து துருவி அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து இந்த நம்ம வேக வச்சு அந்த காய் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கலைன்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஒரு சில இது இந்த பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரி இது ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப எல்லாருக்குமே வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால வந்து பீட்ரூட் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுப்பேன். இது வந்து கொஞ்சம் நல்லா எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த பீலர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பீலரும் சரி, அந்த நம்ம துருவுறோம் இல்லைங்களா அந்த கிரேட்டர், அதுவுமே சரி, அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் அது இந்த மாதிரி பீல் பண்ணுறதுக்கு கிரேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது மட்டும் நல்லா ஷார்ப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பாயிடும். இந்த பீலர் வந்து நான் ஊர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் எடுத்து ஃபுட் வேஸ்ட்டில் வந்து போட்டுட்டு பார்த்தா அந்த பீட்ரூட்டோட தோல் இருந்தது ஃபுல்லாக ரெட்டாக இருந்துச்சு. அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து அப்படியே வந்து அந்த தண்ணியில் பட்டு இதாக இருந்துச்சு. அதனால் வந்து அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துருவுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கியிருந்தேன். $5 என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஐக்கியாவில் வாங்குகிற எல்லா திங்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அதோட நேம் வந்து இருக்கும். எந்த ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்கினா கூட அதுலேயுமே வந்து அந்த பேர் வந்து இருக்கும். ஐக்கியான்னு போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஐக்கியாவில் வாங்குகிற எல்லா திங்ஸுமே வந்து நல்லா நைஃபாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி, இல்லை பாத்திரம் எதுவாக இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் மற்றது கூட கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய நாள் வந்து உழைக்கும். நான் இதில் வந்து காட்டுறேன். அதில் சின்னதாக அந்த போட்டிருக்காங்க பார்த்திங்களா, ஐக்கியான்னு சொல்லிட்டு. இப்படி தான் எல்லா பொருள்லையுமே வந்து அந்த நேம் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேட்டர் இல்லை பீலர் அந்த மாதிரி விஸ்க் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உடனே வந்து கழுவி வச்சுட்டா அது வந்து போய் காயாமல் அப்படியே வந்து வந்துடும். இல்லைன்னா வந்து காஞ்சு அது ஒரு மாதிரி அதை எடுக்கிறதுக்கே நிறைய டைம் ஆன மாதிரி ஆயிடும். அதனால் வந்து அது வந்து உடனே வந்து கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பும் வந்து ஓரளவுக்கு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னுமே வந்து அது வந்து நல்லா வந்து வற்றணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த குழம்பு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வற்ற விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டையுமே வந்து எடுத்து வந்து போட்டுட்டேன். இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அந்த அளவுக்கு வந்து இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியுமே வந்து விடும். அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி அந்த அளவுக்கு வந்து அது வந்து வற்றி சுண்டி வந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து போட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கி விட்டுட்டேன். இது வந்து நல்லா இப்போ வந்து அந்த கொஞ்சம் அந்த பீட்ரூட் கலரில் இருக்கு. இது வதங்க என்ன ஆகும்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டார்க் கலர் ஆகும். நம்மளுக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் வேணும்னா எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு
அப்புறம் வந்து அதை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்த குழம்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே வந்து ஓகே தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணேன், இன்னும் கொஞ்சோண்டு வந்து கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துட்டு அதையுமே வந்து கலந்து விட்டுட்டேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளறினதுக்கப்புறம் நாம் வந்து உப்பு வந்து சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புமே வந்து நல்லா வந்து இதாகிடுச்சு. அந்தளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நாம் வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாகும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ சேர்த்தா தான் அந்த மிளகாத்தூளோட வாசம் வந்து இல்லாமல், அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பச்சை மிளகா இல்லைன்னா இந்த வத்தல், அது கூட மிளகா வத்தல் இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறப்ப வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சமையல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து எப்போயாவது ஊருக்கு போனால் இல்லை ஊர்லேருந்து ஏதாவது பார்சல் வந்துச்சுன்னா ஏதாவது வேணும்னா அது ஞாபகம் வச்சு போடுறதுக்காக அப்பப்போ சும்மா இருக்கிறப்ப அந்த காட்டில் வந்து போட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 3 வேளையுமே சமைக்கிறேன். காலையில் சமைக்கிறேன், மதியம் சமைக்கிறேன், நைட்டு சமைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து சமைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் சமைப்பேன், அதே இது மதியத்துக்கும் காலையிலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே சமைச்சிருவேன் காலையிலேயே. இப்போ இந்த லீவ் விட்டதுலேருந்து 3 வேளையுமே சமைக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டுக்குமே வந்து அப்படி தான் இருக்குது. அப்படியே சமைக்க சாப்பிட அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குது. சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுது. அதனால் வந்து அப்பப்போ தான் சமைச்சிக்கிறது, இல்லைன்னா சாப்பாடு மட்டுமா அது அப்பப்போ வச்சுக்கிறது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.